திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரங்காலத்து பயிராக இந்த மண்ணில் தழைக்க அரும்பெரும் தியாகத்தினால் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க கோட்டைக்கு முனைமுகமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் நடந்து முடிந்த தேர்தலில் அவர்கள் பெரும்பான்மை பெற முடியாவிட்டாலும் அதிக இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கை பெறாவிட்டாலும் கூட்டணி திமுக கூட்டணி 73 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிற நிலையில் 62 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 50 இடங்களிலே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போது காஞ்சிபுரத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெறாததால் அந்த 50 பேர் வெற்றியை கூட அவர்கள் கொண்டாடுகிற மனநிலையில் இல்லை. அதுபோன்ற ஒரு நிலைமை தான் இப்பொழுதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அரும்பெரும் சாதனைகளை திட்டங்களாக அறிவித்து நிறைவேற்றி ஒரு எடுத்துக்காட்டான அரசை நடத்திய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறாதது அதுபோன்ற ஒரு மனநிலையைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. மிக உறுதிப்பாட்டோடு திமுக கழகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இருக்கின்றவர்கள் யாரும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியோடும் தொடர்பு வைக்கவில்லை, தொடர்பு வைத்ததாக தெரியவில்லை, தொடர்பு வைக்கவும் முடியாது. யாரும் இதிலே இருந்து அசைகின்ற யாரும் எந்த கட்சியும் இந்த கூட்டணியிலே இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரங்காலத்து பயிராக இந்த மண்ணில் தழைக்க அரும்பெரும் தியாகத்தினால் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க கோட்டைக்கு முனைமுகமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் நடந்து முடிந்த தேர்தலில் அவர்கள் பெரும்பான்மை பெற முடியாவிட்டாலும் அதிக இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கை பெறாவிட்டாலும் கூட்டணி திமுக கூட்டணி 73 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிற நிலையில் 62 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 50 இடங்களிலே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போது காஞ்சிபுரத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெறாததால் அந்த 50 பேர் வெற்றியை கூட அவர்கள் கொண்டாடுகிற மனநிலையில் இல்லை. அதுபோன்ற ஒரு நிலைமை தான் இப்பொழுதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அரும்பெரும் சாதனைகளை திட்டங்களாக அறிவித்து நிறைவேற்றி ஒரு எடுத்துக்காட்டான அரசை நடத்திய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறாதது அதுபோன்ற ஒரு மனநிலையைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. மிக உறுதிப்பாட்டோடு திமுக கழகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இருக்கின்றவர்கள் யாரும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியோடும் தொடர்பு வைக்கவில்லை, தொடர்பு வைத்ததாக தெரியவில்லை, தொடர்பு வைக்கவும் முடியாது. யாரும் இதிலே இருந்து அசைகின்ற யாரும் எந்த கட்சியும் இந்த கூட்டணியிலே இல்லை.